கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க. நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி. அதை எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே, தாலாட்டும் சாமியே, நான் தானே தெரியுமா? சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே, அபிராமியே தாலாட்டும் சாமியே, நான் தானே தெரியுமா? உனக்கு புரியுமா? லா 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 லா. La 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 la. La 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 la. La
la la la la la la la la la la la la oh la 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 la. புளி தண்ணியை ஊற்றப்போம். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதிக்கட்டும். ஃபாஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கட்டும். ஸோ நம்ம செக் பண்ணலாம் சால்ட் இதில் எப்படி இருக்குன்னு. ஓகே, நல்லாவே இருக்குது. சால்ட்டு ஸ்பைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி பாயில்டாக இருக்கிற தாலை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லிட்டை போட்டுட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 2 விசில் சிம்மில் வச்சுட்டு ஒரு மீடியம் வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணால் சாம்பார் ரெடி. ஆமாம், ஓகே. சூடு That's why I used to say don't come in during cooking. விசில் அடங்கிட்டு இருக்கு சாம்பார். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்லுக் ஆஃப் தி சாம்பார். சவ் சவ் சாம்பார். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சாம்பார் மாற்றியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபைனலி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, வெண்பொங்கல். ஸோ இன்னொரு பக்கம் ரைஸும் வச்சாச்சு. இன்னைக்கு வந்து சிம்பிள் லன்ச். இதே லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான். சேம் சாம்பார் ஃபார் லன்ச், எக் ஆம்லெட் தான் ஆஃப்டர்நூன். ஓகே, நெக்ஸ்ட் குக்கிங் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.